Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1032 பார்ட் 2. ஓபன் பண்ணா லூஃபிக்கும் கைடோவுக்கும் மரணத்தனமான சண்டை. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் லூஃபி கண்ணா பின்னான்னு அடி வாங்கினா, அதாவது அட்டாக் பண்ண போனா ஒன்னு அடி வாங்கிட்டு வருவான், இல்ல அவன் அட்டாக் பண்ணானா தடுக்கிறேன்னு அடிச்சு தெரிச்சு போய் விழுவான். ஆனா இப்போ அதெல்லாம் இல்ல, இப்போ அவனுக்கு ஈக்குவலாவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த யூஓ போற வச்சு மட்டும்தான் அடிப்பான். என்ன அப்பதான் அவன் பாடி டேமேஜ் ஆகும். சும்மா சொல்லக்கூடாது, அவனுமே அடி வாங்கி பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட, என்ன லூஃபி எப்பவுமே சண்டை போடும்போது சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவியே, சிரி நல்லா சிரி குபி சரின்னு அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். லூஃபி பார்த்துட்டு, இந்த நாய் சொல்லி சிரிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, எனக்கு தோணுச்சுன்னா நானே சிரிப்பேன் அப்படின்னு அதையும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவான். அப்படின்னா நான் உன்னை இன்னும் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி சண்டை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா கேசலோட செகண்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஜோரோவுக்கு கட்டெல்லாம் போட்டு படுக்க போட்டிருக்காங்க. அவனை பாத்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சி. வண்டையா திட்டிக்கிட்டே தான் சண்டை போடுவான். ஆளு நல்லா போனாங்கான கணக்குற, உன்னை தூக்கிட்டு சண்டை போறதே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் சண்டை போடுவான். சுத்தி ஒவ்வொருத்தனுக்கும் அடி ஒன்னொன்னு ஈட்டி மாதிரி விழும். அவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சி தான். 330 மில்லியன் பெரிஸ் விடுவானுங்களா, அடி குடுக்குறேன்னு அடி வாங்குவானுங்க. ஜோரோவோட கண்ணு மூக்கு வாய் இதை தவிர வேற ஒன்னும் தெரியாது. மேபி அவன் பைரட் ஹண்டர் ஜோரோவா இருக்கலாம். இவனுல எவனை பிடிச்சாலும் நமக்கு காசு தான், அதனால இவனுங்களை விடக்கூடாது. ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தும் போது 600 மில்லியனுக்கு மேல போகுது. இதை சொன்னவன சஞ்சி கடுப்புல கத்திக்கிட்டே சண்டை போடுவான். அது ஜோரோவுக்கு பிடிக்கல. காத்தாம சண்டை போடுறா, நான் தூங்கணும்பா. சஞ்சி கிட்ட ஆர்டர் போட்டா கடுப்பாகாது, ஆல்ரெடி ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒத்து போகாது. சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும். அங்க அந்த குயினோட மூஞ்சிலேயே அந்த அடி அடிச்சிருக்கு. ஆனாலுமே அவன் பாத்தீங்கன்னா திரும்பி எந்திரிச்சு வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அதுலயும் நம்ம சாப்பர் வந்து மான்ஸ்டர் உருவத்துக்கு மாதிரி அடிச்சான்னா அவனோட அடி எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த உருவமே அவன் பக்கத்துல தம்மா கூண்டு இருக்குதுன்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய சைஸ், எவ்வளவு குத்துனாலுமே பத்தல. நம்ம சாப்பரை தூக்கி அடிச்சுட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சாப்பரோட முதுகுல அந்த அம்பை விட்டு அட்டாக் பண்ணுவான். இவன் வந்தாதான் உருப்படாதே, நான் அனிமல் கிங்டம் பைரட்ஸுக்கு ஹெல்ப் பண்றேன், யாரும் கவலைப்பட வேண்டாமா. சாப்பர் பார்த்துட்டு, நீ பிக்மாம் பைரட்டை சேர்ந்தவன் தானே ஒண்ணு. ஆமா, அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம்பா. அப்படியே கட் பண்ணா போன பாட்டுல நம்ம பிக் மாமு பேஜ் ஒன்னு ரெண்டே அடியில தரைய வச்சு நசுக்கிட்டாலே. அவன் ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டானுங்க. இவனுங்க தானே ஒக்கபரேட் அவனை காலி பண்ணானுங்க, அதான் வச்சு செஞ்சுட்டான்பா. இவனுக்கே இந்த அடினா அப்ப நிஜமா செஞ்சவனுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. அல்டி பார்த்துட்டு, என் தம்பியவே நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு வெறி கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு நம்ம உசோப்பு பேசாம இவளையுமே பிக் மாம யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம், அப்பதான் நம்ம இதுக்கப்புறம் சேஃப்டியா இருக்க முடியும்னு. பிக் மாமு இப்ப உங்களை பார்த்தா எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுது, நீங்க நிஜமாவே கடவுள் தான். அங்க வந்துட்டு இருக்காளே அவளும் கெட்டவதான், அவ பண்ண விஷயத்தால தான் நீங்க ரொம்பவும் சேடானீங்க, அவளை விடாதீங்க, போட்டு தள்ளுங்க, அப்படி இப்படின்னு ஏத்தி விடுவாங்களா. பிக் மாம் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன? வாய மூடிட்டு இருங்க, நீங்க எல்லாம் ஸ்டார் ஹேட்டோட ஆளுங்க தானே, அடுத்து உங்களுக்கும் அவன் நிலைமை தான்பா. அவ்வளவுதான், உசுரே ஒரு செகண்ட் நின்னு போச்சு. ஏன்னா அவனை அடிச்ச மாதிரி இவங்களை அடிச்சாலாம் டெஃபினட்டா செத்துருவாங்க. உடனே இப்ப அல்டி பக்கம் சேர்ந்தாச்சு. அல்டி விடாத, உன் தம்பியவே அவ அடிச்சிட்டா, அவளை பொழந்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அவளை காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை உட்கார்ந்து பேசிக்கலாம்பா. அவளும் அதே தான் சொல்லுவான், வாய மூடுங்க, அந்த கிளவிய பொழந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆப்பே அப்படின்னு ஒண்ணு. அவ்வளவுதான், இவ ஜெயிச்சாலும் பொழந்து கட்டுவா, அவ ஜெயிச்சாலும் பொழந்து கட்டுவா, அப்புறம் எதுக்காக இங்க இருக்கணும். அதனால அடிச்சு புடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. பேசாம அங்க நின்றுந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிருக்கலாம். இவங்க முன்னாடியே ஒன்னு அல்டி என்ன பண்ணிட்டா, அவங்கள பேசாம இங்கே தானே இருக்க சொன்னேன், ஏன் தப்பிச்சு ஓடுறீங்கன்னு சொல்லி ஆஞ்சு போய் ஃபர்ஸ்ட் அந்த கொமச்சிவங்கிற நாய்க்கு ஒரு மிதி, அதோட விட்டுருக்கலாம். என்கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சிட்டீங்களா? அதுவும் இந்த மாதிரி ஒரு நாயை யூஸ் பண்ணி பொழந்து கட்டிடுவேன், இதெல்லாம் எனக்கு டம்மின்னு சொல்லிட்டு அந்த நாயை போட்டு மிதின்னு கண்டமே நீங்க மிதிப்பா. அது வாயில இருந்து ரத்தமா தெரியும். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒட்டமா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவளோட வாழை புடிச்சு நிறுத்து, அதை அடிக்காத, அது என்னோட ஃப்ரெண்டும் பாலா, உடனே சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒட்டமா போட்டு அடிச்சிருவா. அதுவும் யாரு? பிக் மாமோட கண்ணு முன்னாடி. அவளுக்கு ரத்தம் வரதை பார்த்துட்டு நம்ம ஆளுகளுக்கே கடுப்பாயிருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க உடனே எஸ்கேப் ஆயிடலாமா. ஆனா நமிக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திட்டு வருது. ஏன்னா ஒட்டமா மட்டும் இவ்வளவு தைரியமா இங்க வரலன்னா இந்நேரத்துக்கு நமியும் உசோப்பும் எப்போ செத்துருப்பாங்க. அந்த டைம் பிக் மாம் வந்து, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலேயே கைய வைப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்பா, நீ மட்டும் என் தம்பி மேல கைய வச்சு இல்ல, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்பா. மொத்தத்துல இப்ப ரெண்டு பேரும் மாத்தி சண்டையை போட்டுக்க போறாங்க. ஆனா அந்த டைம் தான் இடையில நமி பூந்து ஒட்டமா மேலையா கைய வச்சேன்னு ஷாக்க கொடுத்து ஒரே அடியில அவளை கவுத்திட்டா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க மேல கைய வச்ச உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒட்டமா மேல கைய வைப்பேன்னு பேயாவே மாறிட்டா. அப்ப அல்டி கிட்ட சுத்தமா அசைவே இல்ல, கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ். அப்படி ஒரு அடி. இதுக்கப்புறம் நீ குழந்தைங்க மேல கைய வச்சேன்னு கேள்விப்பட்டேன், தேடி வந்து உன்னைய மிதிப்பேன்னு. அப்பந்தான் கங்கா சந்திரமுகியா மாறினா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொர்ணாக்கா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.